தொடர்ச்சியாக வயிற்று பிழப்புக்காக மீன்பிடிக்க செல்ற மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடிக்கிறதும் படகுகளை பறிமுதல் செய்யறதும் இன்னைக்கு நடைபெணமா மீனவர்கள் எல்லாம் வந்து மாற்று மாநிலங்கள் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மீனவர்களுக்கு வந்து ஆண்டு கணக்கில் சிறையில வச்சு சித்திரவதை பண்றது, பல லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சு இன்னைக்கு மீனவோட வாழ்வாதாரமே நசுக்கப்பட்டு, கடந்த புதன்கிழமை ராமேஸ்வரத்துல இருந்து மீன்பிடிக்க சென்ற 3 விசைப்படகையும், மண்டபத்துல இருந்து மீன்பிடிக்க சென்ற 1 விசைப்படகு, மொத்தம் 4 விசைப்படகு, அதுல இருந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடிச்சு சிறையில் வச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக வயிற்று பிழப்புக்காக மீன்பிடிக்க செல்ற மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடிக்கிறதும் படகுகளை பறிமுதல் செய்யறதும், அந்த மீனவர்களுக்கு வந்து ஆண்டு கணக்கில் சிறையில வச்சு சித்திரவதை பண்றதும், பல லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சு இன்னைக்கு மீனவோட வாழ்வாதாரமே நசுக்கப்பட்டு, இன்னைக்கு நடைபெணமா மீனவர்கள் எல்லாம் வந்து மாற்று மாநிலங்கள் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில மத்திய மாநில அரசாங்கங்கள் மீனவர் விஷயத்துல உடனடியாக தலையிட்டு இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்கள் எல்லாரையுமே வந்து விடுதலை செய்யணும். அது மாதிரி இந்த மீன்பிடி தொழிலுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துற முகமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு நாள் வந்து அடையாள வேலை நிறுத்தம் செய்து தங்கச்சி மண்டலத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்க அறிவிச்சிருக்கோம். மத்திய மாநில அரசாங்கங்கள் எங்களுடைய போராட்டங்களை வேடிக்கை பார்க்காம ஒரு வாழ்வாதார பிரச்சனை, மீனவர் பிரச்சனை எடுத்து உடனடியா இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களை எல்லாரையும் விடுதலை செய்து அங்க உள்ள படகுகளையும் விடுவித்து தர வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் மீனவருடைய நோக்கம்.